இந்த வீடியோவில் நாம் மட்டன் கிரேவி செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ ஆட்டுக்கறியை குக்கரில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பொடியாக நறுக்குன 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. தக்காளி 2 தக்காளி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இஞ்சி 2 துண்டு எடுத்துக்கோங்க பொடியாக நறுக்கி. பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க, உரிச்சு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதை இப்போது அரைச்சி எடுத்துட்டேன். அந்த பேஸ்ட்டையும் அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் இங்கே 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி 2 டம்ளர் ஊற்றிக்குங்க. அது எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா கலரிக்குங்க. இப்போது குக்கரில் மூடிடலாம். நம்ம மூடிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விடுங்க. கறி கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் ஒரு 5 விசில் விடுங்க. சாஃப்டாக இருந்தால் 4 போதும். இப்போ எனக்கு 5 விசில் வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுருங்க. ஆறிட்டு தரங்க. இப்போ பாருங்கள், கறி நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நம்ம இதை தாளிச்சிக்கலாம். கடாயில் குழம்பா வேணும்னா நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். நம்ம கிரேவி செய்கிறதுனால ஒரு கடாய் எடுத்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தோடனே கடுகு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூனு கடுகு பொரிஞ்சு வந்தோடனே பொடியாக நறுக்குனா ஒரு சின்னமாக வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையும் அந்த எண்ணெயிலே போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருந்த கறி எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த கடாயில் நல்லா கொதிக்க விடுங்க. அதை கலரி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் சுண்டு நல்லா கிரேவியாட்டம் வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா திக்காக வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கிண்ணத்தில் இதை எடுத்து வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுங்க. மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.